வணக்கம். நம்ம இன்னைக்கு மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கொண்ட கொடுத்து நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு வரோம். நம்ம இயற்கையிலே அந்த மூலிகைலாம் நிறைய இருக்கு நம்மக்கிட்ட. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைலிஸ் பண்ணுறது, அதாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, இது நிறைய பேருக்கு நிறைய ரூபா கொண்ட கொடுத்துட்டு டைலிஸ் பண்ணுறோம், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறோம், ஒரு ஆள்கிட்ட வாங்கி ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே பண்ணுறோம். பண்ணி அதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றுமே ரிசல்ட் ஆகுறது கிடையாது. படத்தை கொடுத்துட்டு நம்ம சும்மா தான் வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு கடவுள் நமக்கு உடம்பு கொடுத்தது இயற்கையாகவே உடம்பு கொடுத்துருக்குறோம். இயற்கையிலே நமக்கு நிறைய மூலிகைலாம் நிறைய இதில் இருக்கு. நம்ம சாப்பிட்றது எல்லாமே இயற்கை, செயற்கை தான். மாத்திரை மருந்து பூக்களை தான் செயற்கை. நம்ம உடம்பு பஞ்சபூதத்தினால ஆகப்பட்டது. நம்மளும் ஒரு ஒரு உலகம், உனக்குள் உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிசையில எல்லா மூலிகையும் ஒரு அறிவுலேருந்து 5 அறிவு உள்ள எல்லா குணமும் நமக்குள்ள இருக்கு. இயற்கையோட ஒண்டி நம்ம உடம்பு இருக்கிறது. அதை நம்ம சரியாக கடைப்பிடிச்சு, உணவு முறைகளை கடைப்பிடிச்சு சரியாக நம்ம வந்தாக்கா இந்த உடலானது சரியான பக்குவ நிலையத்தை கொண்டுட்டு வரலாம். அதுக்கு நிறைய மூலிகைலாம் இருக்கு. இந்த கிட்னி ஏன் கெட்டு போகுது அப்படின்னா சரியான உணவு, அது மாதிரி உடம்புல தேங்கி இருக்கிற அழுக்கு போக்குறது, இதால சரியான கிளீன் பண்ண முடியாம போகிறது. அதுக்கு கிட்னி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த கிட்னி நம்ம சரியாக பயன்படுத்தி சரியான இயக்கம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற்றி நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கலாம். அதை நம்ம விட்டுட்டு அதை விட்டுட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்ப்போம். என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கணுமோ அதை பார்ப்போம். ஏன்னா அதை நம்ம சரி பண்ணாக்க, நம்ம கிட்னியை சரி பண்ணோம்னா நமக்கு உடம்புல உப்பு நீர் ஏற விடாம கழிவுலாம் வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம நிறைய மூலிகை இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு பயப்படும். அதோ அந்த மாத்திரை சாப்பிட்றோமே, இந்த மாத்திரை சாப்பிட்றோமே, அது என்ன பக்க விளைவா ஏற்படுமா? ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், இயற்கையாக நமக்கு உடம்பு கடவுள் கொடுத்துருக்குறான். இயற்கை மூலியமா கொடுத்துருக்குறான். மரம், செடி, கொடிகள் எல்லாம் அந்த சம்பந்தப்பட்டதோட நமக்கு உடம்பு கடவுள் நமக்கு அந்த படைப்பை நமக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால மருந்துகள் சாப்பிட்றதுனால, மூலிகை சாப்பிட்றதுனால நமக்கு இந்த பக்க விளைவு வராது. அது சில மூலிகைகள் இருக்கு, அது பத்தியத்தோடு நம்ம கடைப்பிடிக்கணும். சில மூலிகை கிடையாது, அதெல்லாம் பத்தியம்லாம் கிடையாது. நம்ம அன்றாடம் உணவுல எடுத்துக்கலாம். நிறைய கிடக்கும். பார்த்தீங்கன்னா வெளியூருங்களை அடப்பவங்க தானாவே கொட்டி கிடக்கும், அவ்வளவு கிடக்கும். ஏன் கிடக்குன்னா இது மாதிரிலாம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, கிட்னியை சரியா வச்சுக்கிறோங்க அப்படின்னு தான் சொல்லி இந்த இயற்கை நமக்கு உணர்த்துற விதமா நிறைய மூலிகைகள் நம்ம ஊட்டவங்களும் அனாதையா கிடக்கும், அனாமத்தா கிடக்கும். அதுதான் அந்த மூக்கரட்டை கீரை. அருமையான ஒரு மூக்கரட்டை கீரை. அது நம்ம சாரா பிழிஞ்சு தேன் கலந்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா அந்த சாரை பிழிஞ்சு நம்ம நெய்யோட கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வெறும் வயிற்றுல நம்ம தண்ணி கலந்து சாப்பிடலாம். இல்லை அதுவும் முடியலையா, நம்ம துவையல் மாதிரி அரைச்சி எப்படி நார்மலாக பிரண்டை துவை, அது மாதிரி தேங்காய் துவை, அது மாதிரி நிறைய துவையெல்லாம் சேர்த்துருக்க முடியல. அது மாதிரி நார்மலாக வதக்கிட்டு நம்ம வாரத்துக்கு 2 முறை நம்ம சாப்பிடலாம். மருந்து மாத்திரை நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்று, இல்லை 1 மணி நேரம் சென்று மெடிசன் எடுத்துக்கலாம், மாத்திரை எடுத்துக்கலாம். இல்லை மாத்திரை எடுத்தது பிறகு சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி சோத்துல நல்லா சுடுசோத்துல போட்டு சாப்பிடலாம். சட்னிக்கு, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அருமையான ஒரு அது எவ்வளவுக்கு 3/4 தரம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த கிட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொடுக்கும்.
சுத்தம் பண்ணி இருக்கிற சிதைஞ்சு போன விஷயங்கள்லாம் அது அப்படியே இந்த மூக்குருட்டை நமக்கு அதை சரி பண்ணி கிடக்கும். நிறைய பேர் குரட்டையெல்லாம் அடிப்போம். மூக்கு அரட்டைன்னா மூக்கில் இருக்க சளி, உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். அது மாதிரி கிட்னியும் சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த மூக்கரட்டை. நிறைய ரோட்டு ஓரங்கள் எல்லாம் அவ்வளோவோ கிடக்கும். அதை பயன்படுத்தி சாப்பிடுங்க. நம்ம உடம்பை நம்மளே ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். இப்போ நிறைய மருத்துவர்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு மருந்துகள் நிறைய வந்திருக்காங்க. இந்த தொகையெல்லாம் நான் சாப்பிட்லாம். நைட்டு சட்னிக்கோ இல்லை சுடுதூக்கிற போட்டு பெரட்டிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கிட்னி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது கொண்டு ஒரே நாளில் நமக்கு சரி பண்ணாங்க. கொஞ்சம் நாளில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணி கொடுக்கும். உடனே சரி பண்ணாது. அந்த மாத்திரை எடுத்துக்கிறோமான்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் சென்று மெடிசன் எடுத்துக்கலாம். அதனால அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் பண்ணிடாது. அது எடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். நார்மலாக எப்படி தொகையாக இருக்குது அது மாதிரி சாப்பிட்டோம்னா கிட்னி நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும். ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நம்ம இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேற்றி நமக்கு சுத்தமான ஆரோக்கியமான உடம்பை கொடுக்கும். இது மாதிரி நிறைய எண்ணற்ற மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. சாப்பிட்டாக்க அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நடந்துக்கிட்டு அதை அப்படியே நம்ம சாப்பிடாம விட்டுறோம். பயந்து சாப்பிட்டு எதுவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி முடக்கரத்தான் அந்த மாதிரி மூலிகை நிறையா இருக்குது. அந்த முடக்கரத்தான் மூலிகை ரொம்ப பயனுக்கு உள்ளதாக இருக்கும். நிறைய மூலிகையெல்லாம் நமக்குள்ள கிடக்கு. அதை நம்ம பச்சையாகவும் பயன்படுத்தலாம், சும்மாவும் சாப்பிட்லாம். அது மாதிரி நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அதனால் நிறைய வாட்டி அது துவையலை அரைச்சி சாப்பிட்ருக்கோம். நமக்கு இந்த கிட்னி பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு அறிகுறி கிடைக்கும். பின்னாடி ரொம்ப வலி கொடுக்கும். அப்படியே நம்மன்னு ஒரு மாதிரியா வலியை வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வலிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியும், சரி கிட்னி ஏதோ பல்லுல இடைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூலிகை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். கொஞ்ச நாளில் 2 நாளைக்கு விட்டுட்டு 3 நாளைக்கு விட்டுட்டு ஒருத்தருப்பு அதை பயன்படுத்திக்கிட்டே வரணும். அப்புறம் ஒரு வாரம் விட்டுட்டு அப்புறம் ரொம்ப நாள் சென்று அதை சாப்பிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயன்படுத்திக்கிட்டே வரணும். கொஞ்சமாக சாப்பிட்ணும். அப்புறம் அடுத்த ட்ரிப் எடுக்கும்போது நிறையா சாப்பிட்ணும். எடுக்கும்போது கொஞ்சம் நிறையா சாப்பிட்ணும். கொஞ்சம் பயப்படுற ஆளுக்கெல்லாம் சுண்டக்காய் அளவு அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட் தடவை. அது மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை. அதுதான் அந்த மூக்குரட்டை கடை. இல்லை கொடியாக கிடக்கும். ரோட்டு ஓரங்களில் காட்டுகள்லாம் நிறையா கிடக்கும். அப்படியே சும்மா கிடக்கும். ஆடு மாடு சாப்பிடக்கூடியது. மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு, கீழே பச்சையாக இருக்கும். அந்த தண்டு கொடி மேலே இருக்கும். நல்லா சுத்தப்படுத்தி அதை நம்ம பறித்து நம்ம சாப்பிட்லாம். எல்லாம் சிறு சிறு இலை இருக்கும். அருமையான மூக்குரட்டை அருமையான ஒரு கீரை. இது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மூக்குரட்டை. இது அப்படியே பறித்து சுத்தப்படுத்திட்டு நம்ம அப்படியே கழுவிட்டு வதக்கிட்டு பூண்டு மிளகு இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். துவையல் மாதிரி அரைச்சி நம்ம அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். என் கசப்பெலாம் இருக்காது. சும்மா முருங்கைக்கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். சாப்பிட்லாம். அருமையான ஒரு மருத்துவம். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். யாரும் இதை பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லாருமே சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவர்களையும் நம்ம அருமையாக அதை பயன்படுத்தி வரலாம். நானும் இதை சாப்பிட போகிறேன். நிறைய சாப்பிட்ருக்கேன். இப்போதைக்கும் சாப்பிட போகிறேன். அதுக்கு தான் இதெல்லாம் பறிக்கிறேன். நானும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நிறையா மருத்துவோட நல்லா ஒன்றி வாழ பயமே நமக்கு பாதி வியாதிகளை உண்டுபடுத்தும். பயமே இல்லாமல் இருந்தால் பாதி வியாதிகள்லாம் குணப்படுத்தும். அது ஒரு அருமையான மருந்து.